பெரிய பழைய சோஃபா ஒன்றில் படுத்திருந்தான் வேகா. அடுத்ததாக எப்படி தாக்க வேண்டும் என்ற சிந்தனை அவனுடைய மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. அடுத்ததா ஒரு அட்டாக்க பண்ணணும். ஆனா அந்த அட்டாக்க பண்ண முடியுமா? ஏற்கனவே செஞ்ச அட்டாக்ல மார்க் ரொம்பவுமே டென்ஷனா இருக்கான். இப்ப இன்னொரு அட்டாக்க பண்ணோம்னா அது நம்மளுக்கே பிரச்சனையா முடியும். ஆனா பயங்கரமா தாக்காம இருக்கிறதுக்கு மனசு ஒத்து வர மாட்டேங்குதே. மார்க்க பழி வாங்கணும்னு சதா காலமும் மனசு துடிச்சுக்கிட்டே இருக்கு. நான் ஒரு குழுவோட தலைவனா இல்லாம தனியாளா இருக்கிற மாதிரியே எப்பவுமே சிந்திக்கிறேன். எனக்கும் மார்க்குக்குமான பிரச்சனைய நான் என்னோட கிளானோட சப்போர்ட்டை வச்சு தீர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அது சரியோ தப்போ, ஆனா இப்ப அவனை பழிவாங்கியே ஆகணுமே. இவன் இப்படி சிந்தித்து கொண்டு இருக்கையில் அவனுடைய ஆட்கள் வேறு மாதிரி சிந்தித்து கொண்டிருந்தார்கள். நம்மளோட தலைவருக்கு மறைஞ்சுக்கிறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா என்ன? இந்த மோசமான இடம் தான் கிடைச்சதா? விடு, அதையெல்லாம் போய் அவர்கிட்ட சொல்ல முடியாது. இப்படியே சொல்லிக்கிட்டு இருங்க. பேச்சுவாக்கில் இந்த விஷயத்தையும் நம்ம சொல்லிதான் ஆகணும். இந்த இடத்துக்கு எத்தனை நாள் ஆச்சு? இன்னும் நாம மாட்டாம இருக்கோம்னா அதுக்கு இந்த இடம் தான் காரணம். ஸ்மெல்லா இருக்குது, மோசமா இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்த விட்டுட்டு போக முடியாது. 2 நாளா சரியா சாப்பாடே சாப்பிட முடியல தெரியுமா? இதை போய் அவர்கிட்ட அப்படியே சொல்லு. என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். அவர்னால மட்டும் எப்படி இருக்க முடியுதுன்னு தெரியல. நாம ஷேப் ஷிஃப்டர்ஸா இருக்கிறதுனால ஸ்மெல் எல்லாம் ஓவரா தெரியுது. சாதாரணமா இருக்கிறத விட ஒரு மாதிரி ஏளனம் கலந்த வருத்தத்துடன் அவர்கள் சிரித்து கொண்டார்கள். வேகா தேர்ந்தெடுத்திருந்த இடம் மிகவும் சுத்தமாக இல்லை என்றாலும் பாதுகாப்பானதாக இருந்தது. மார்க் இன்னும் இவனை தேடும் வேட்டையை தொடங்கவில்லை என்றாலும் இந்த இடத்தை கண்டுபிடிப்பது மிகவும் கஷ்டமான வேலைதான். மார்க் இவனை முழு மூச்சாக அங்குலம் அங்குலமாக தேடினாலும் இவன் அவனிடத்தில் மாட்டாமல் இருக்கும் ஒரு இடத்தைத்தான் வேகா பார்த்து வைத்திருந்தான். அவர்கள் பேசி சிரித்து கொண்டிருந்த பொழுது தலைவர் உங்களை கூப்பிடுறாரு என்று ஒருவன் சொல்லிவிட்டு போனான். நம்ம பேசினது ஒரு வேளை அவருக்கு தெரிஞ்சிருச்சோ? வாடா, முதல்ல அவரு என்ன மூடுல இருக்காருன்னு போய் பார்க்கலாம். வேகாவை போய் பார்த்துவிட்டு அவன் நல்ல மனநிலையில் இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டார்கள். லீடர் கூப்பிட்டுருந்தீங்களாமா? ஆமா, சில முக்கியமான விஷயங்களை பத்தி நான் பேசணும். அதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு விஷயம். முக்கியமான விஷயத்த பேசவே விட மாட்டீங்க அப்படிதானே? சொல்லுங்க. வேகா அவனுடைய கூட்டத்திடம் மிகவும் சகஜமாகவே நடந்து கொள்வான். அவனிடத்தில் இருந்த முக்கியமான ஒரு நல்ல அம்சமே அதுதான். அவனுடைய கூட்டம் அவனை நம்புவதற்கு அவன் அப்படி நடந்து கொண்டான் என்று கூட சிலர் நம்பினார்கள். இந்த இடத்த சூஸ் பண்ணோம், தங்கணும், எல்லாம் ஓகே. ஆனா இப்ப தங்கவே முடியல. இதோ அவன் இருக்கானே, அவனால 2 நாளா சாப்பாடே சாப்பிட முடியலையா? ஏன் சாப்பாட்டுல உப்பு அதிகமா இருக்கோ? கேட்டுவிட்டு வேகா சிரிக்கவும் வேறு வழி இல்லாமல் அங்கிருந்தவர்கள் சிரித்தார்கள். அதனால இல்ல, இந்த இடத்துல ரொம்பவுமே ஸ்மெல்லு வருதாமா லீடர். அவன் சொல்லலைனாலும் அதுதான் உண்மை. எப்ப இந்த இடத்த விட்டு நம்ம காலி பண்ண போறோம்? வேகா அவர்கள் சொல்வதை பொறுமையாக கேட்டு முடித்தான். எப்ப இந்த இடத்த விட்டு காலி பண்ண போறோம் எனக்கே தெரியாதே. அதுக்கப்புறம் நான் எப்படி உங்களுக்கு சொல்ல முடியும்? லீடர், இப்பவே இவங்கனால இங்க இருக்க முடியல. யார் யாருக்கு இருக்க முடியலன்னு சொன்னா ரொம்பவுமே நல்லா இருக்கும். எல்லாருக்கும் தான் லீடர். இந்த இடம் ரொம்பவுமே நல்ல இடம். இந்த இடத்த விட்டுட்டு போக முடியாது. போனோம்னா கூட்டமா மாட்டிக்குவோம். பரவாயில்லையா? அது எங்களுக்கு தெரியுது. இருந்தாலும் இங்க தங்க முடியலையே. வேற வழி இல்ல, தங்கிதான் ஆகணும். நம்மள மாதிரி ஷேப் ஷிஃப்டர்ஸ்க்கு ரொம்பவுமே கஷ்டம்தான். ஸ்மெல் எல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியும். எல்லாரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவர்கள் எதிர்பார்த்ததை போலவே இம்மி பேசாமல் பேசி முடித்திருந்தான் வேகா. இப்போவாவது என்னோட விஷயத்த சொல்லட்டுமா வேண்டாமா? சொல்லுங்க லீடர். இந்த கேங்கோட இம்பார்ட்டன்டான மெம்பரான உங்களை மட்டும்தான் நான் இங்க வர வச்சிருக்கேன். எதுக்குன்னா நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம். இங்க ஹெட்டு, லீடரு, செக்யூரிட்டி ஹெட்டு அந்த மாதிரி எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாம உங்களுக்கு தோன்ற ஐடியாவை இப்ப நீங்க சொல்லலாம். என்னதான் வேகா அனைவரையும் பேசும்படி சொன்னாலும் எல்லோரும் அமைதியாகவே இருந்தார்கள். அதற்கு காரணம் அந்த குழுவின் செக்யூரிட்டி ஹெட். வேகா பேசியதை கேட்டுவிட்டு அவர் தீவிரமான சிந்தனையில் இருந்தார். வேகாவும் அவரை முதலில் பேசட்டும் என்று காத்திருந்தான். லீடர், இதெல்லாம் சரியா வரும்னு எனக்கு தோணல. அடுத்து என்ன பண்ணலாம்னு நீங்க கேக்குறீங்க. என்ன கேட்டா எந்த விதமான அட்டாக்கியும் பண்ணாம நாம கொஞ்ச நாளைக்கு சும்மா இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா இப்ப நம்ம பண்ண சம்பவமே வரலாற்றுல எழுதப்பட வேண்டியது. அப்படி அவர் சொன்னதும் மிகப்பெரிய பூரிப்பிற்கு ஆளானான் வேகா. அதே பெருமையுடன் தன்னுடைய ஆட்களை பார்த்தான். அவர்களும் அந்த கருத்திற்கு ஒப்புதல் தெரிவிப்பதை போல தங்களுடைய தலையை பலமாக அசைத்தார்கள். மேல சொல்லுங்க, கர்வத்துடன் கட்டளையிட்டான் வேகா. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நாம பேசாம இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா நம்ம சைடையும் ஸ்ட்ராங் பண்ண வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. நாம இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டோம்னா நம்மளோட அடியை சரியா எடுத்து வைக்க முடியும்னு எனக்கு தோணுது. பணிவாக பேசிய செக்யூரிட்டி ஹெட்டை தீர்க்கமாக பார்த்தான் வேகா. அவனுக்கும் அந்த யோசனை மிகவும் பிடித்திருந்தது.
அவனுக்கு பிடிப்பதை போன்ற யோசனைகளை மட்டும்தான் எப்பொழுதுமே அந்த செக்யூரிட்டி ஹெட் அவனுக்கு தருவார் என்று அங்கே இருந்த அனைவரும் தெரிந்து வைத்திருந்தார்கள். அவனுக்கு அந்த யோசனை பிடித்தது என்பதை தன்னுடைய சிரிப்பால் வெளிப்படுத்தினான். அவனுடைய தலைக்குள்ளும் அதே யோசனை தான் இருந்தது. அதனால்தான் அந்த சிரிப்பே வெளிவந்தது. இருந்தாலும் அவனுக்கு மார்க்கை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் வேறொன்று இருந்ததால் அவனுடைய கூட்டத்திலிருந்து மேலும் சில யோசனைகளை அவன் எதிர்பார்த்தான். பதுங்குவது என்பது மிகவும் இயல்பான சாதாரணமான ஒரு விஷயம். ஆனால் ஒரு பெரிய சம்பவத்தை செய்துவிட்டு அதன் பின்பு இன்னொரு பெரிய சம்பவத்தை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு சரியான ஒரு யோசனை தேவைப்படும். மார்க்கை வேகா அடிக்க நினைத்தான். செக்யூரிட்டி ஹெட் தன்னோட ஐடியாவை சொல்லிட்டாரு. நீங்களும் உங்களுக்கு வர ஐடியாவை எல்லாம் சொல்லுங்க, அப்புறம் எது நல்லா இருக்கோ நம்ம எடுத்துக்கலாம். செக்யூரிட்டி ஹெட்டின் முகம் இப்பொழுது சுருங்கியது. கூட்டத்தில் இருப்பவர்கள் பரபரப்பானார்கள். ஒரே ஒரு ஐடியா சூப்பரா இருக்கணும். அந்த ஐடியாவை கேட்டு நான் ஆடி போயிடணும். அந்த மாதிரி ஒரு ஐடியாவை கொடுங்க. நீங்க கொடுக்கிற ஐடியா மார்க்கோட இதயத்துல ரத்தத்தை வரவழைக்கணும். அந்த மாதிரியான ஐடியா யாருகிட்டயாவது இருக்கா? 2 புருவங்களையும் ஒரே நேரத்தில் உயர்த்தி இருக்கிறதா என்று திரும்பவும் கேட்டான். இளைஞன் ஒருவன் ஒரு அடியை எடுத்து வைத்து முன்னே வந்தான். இப்பொழுது செக்யூரிட்டி ஹெட்டுடைய முகம் கருத்து போனது. தன் பார்வையாலேயே அவர் அவனை மிரட்டினார். ஆனால் அதற்கெல்லாம் அவன் மசியவில்லை. சொல்லப்போனால் அவருடைய பார்வையை ஒதுக்கிவிட்டு வேகாவை நேருக்கு நேராக பார்த்தான். செக்யூரிட்டி ஹெட்டுக்கு எப்பொழுதுமே ஒரு எண்ணம் உண்டு. அவர் மட்டும்தான் வேகாவிடமிருந்து நல்ல பெயரை வாங்க வேண்டும். அவர் திட்டத்தையும் எண்ணத்தையும் கெடுக்கும் விதமாக இப்பொழுது வந்து சேர்ந்திருந்தான் அந்த இளைஞன். வேகா அந்த இளைஞனை மேலிருந்து கீழ் வரை பார்த்தான். இவன் நம் கூட்டத்தின் முக்கியமான ஆளா? எதற்காக இவனையும் அழைத்து வந்திருக்கிறார்கள் என்ற சந்தேகம் அவன் மனதில் துளிர்த்தாலும் அவன் யோசனை சொல்வதற்காக இப்பொழுது முன்னே வந்திருக்கிறான். யோசனையை சொல்லட்டுமே என்பதாய் அந்த சந்தேகத்தை பற்றி கேட்காமல் விட்டுவிட்டான். அவனுடைய தோற்றத்தை பார்த்து ஒரு நொடி அவனை பற்றி தவறாக புரிந்து கொண்டான் வேகா. அவனை குறைத்து எடை போட்டு விட்டான். ஆனால் கனமான குரலில் அவன் எடுத்தவுடன் இப்படி சொன்னான். உங்க கூட நாங்க பேசுறத செக்யூரிட்டி ஹெட் எப்பவுமே விரும்பினதே கிடையாது. கூட்டத்தில் நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது நாங்க பதில் சொல்லக்கூடாதுங்கிறது அவர்கிட்ட இருந்து எங்களுக்கு கிடைச்ச கட்டளை. உறுதியாகவும் தைரியமாகவும் பேசும் அவனை ஒரு நொடி பார்த்து வியந்தான் வேகா. அவனுடைய கடுமையான பழிச்சொல்லை கேட்டு செக்யூரிட்டி ஹெட்டின் ஓனாய் பயங்கரமாக ஆவேசப்பட்டு உள்ளே கதறியது. உருமாறுவதற்காக அவர் தயாரானார். வேகா அவரை ஒரு பார்வையாலேயே அடக்கினான். சொல்லு, உன்னோட போல்டான பேச்சு எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. உன்னோட ஐடியா தான் என்ன? விஷத்தன்மையாக சிரித்தபடியே வேகா கேட்டான். அவன் மெல்லமாக சொல்லத் தொடங்கினான். அவன் பேசுவதை கேட்டுக்கொண்டே வேகா எழுந்து ஒரு கண்ணாடி டம்ளாரை எடுத்தான். டம்ளார் நிறைய விஸ்கியை ஊற்றினான். அதே போல இன்னொரு டம்ளாரையும் நிரப்பினான். 2வது டம்ளார் யாருக்கு என்று அனைவரும் வியந்து கொண்டிருந்த பொழுது அதை அந்த இளைஞனிடத்தில் நீட்டினான். அவனுடைய மொத்த உடம்பும் நடுங்கித்தான் போனது. லீடர், பணிவுடன் அவன் இப்படி சொன்னான். பரவாயில்ல குடி, இது உன்னோட தைரியத்துக்காக. அவனும் வாங்கி மெல்லமாக அதை ருசி பார்த்தான். ஓல்டு விஸ்கி ரொம்பவுமே நல்லா இருக்கும். நம்ம நல்ல சைடு இருக்கமா கெட்ட சைடு இருக்கமாங்கிறது முக்கியமே கிடையாது. நம்மளுக்கு தைரியம் இருக்குதா இல்லையாங்கிறது மட்டும்தான் முக்கியம். அப்பொழுது தன்னுடைய சொந்த சித்தாந்தத்தை இளைஞனுடைய மனதில் புகுத்தினான் வேகா. வேகாவுடைய ஆட்கள் அவனை வியப்புடன் நோக்கினார்கள். அந்த இளைஞன் இப்பொழுது பேசத் தொடங்கினான். ஆனால் அவன் பேசத் தொடங்குவதற்கு முன்பே செக்யூரிட்டி ஹெட் அவனை இடைமறித்தார். இரு, உன்னோட ஐடியாவை பத்தி நீ சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லணும். என்ன என்பது போல் பார்த்தான் வேகா. மார்க்கோட வில்லேஜை போய் நம்ம அட்டாக் பண்ணோம்ல, ஆமா, நம்மளோட துப்பாக்கியெல்லாம் சுட ஆரம்பிச்சேனையுமே அந்த சத்தத்தை கேட்டு முதல்ல ஓடினது யாருன்னு தெரியுமா? அது இவன் தான். இவங்கிட்ட யோசனையை வாங்கி நீங்க என்ன பண்ண போறீங்க? கன்னோட ஃபயரிங் சவுண்டு கேட்டு ஓடிட்டான், அப்படிதானே? ஆமா லீடர், வேறொருவன் பதில் சொன்னான். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, நீ உன்னோட ஐடியாவை சொல்லு. அந்த இளைஞனை ஊக்கப்படுத்தினான். அவன் யாருடைய தடையும் இல்லாமல் மொத்தமாக தன் மனதில் வைத்திருந்த விஷயத்தை திட்டவட்டமாக சொல்லி முடித்தான். வேகா உட்பட அனைவரும் அவனுடைய திட்டத்தை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைந்தார்கள். செக்யூரிட்டி ஹெட் அதிர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாமல், இது முட்டாள்தனம், இதை மட்டும் அப்ரூவ் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். எனக்காக ஒரு செக்யூரிட்டி ஹெட்டா இந்த ஐடியாவை ஸ்டாப் பண்ணுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. ப்ளீஸ் இதை மட்டும் பண்ணிடாதீங்க. இது உச்சபட்ச முட்டாள்தனம். வேகா கண்களை மூடி ஆழமாக சிந்திக்க தொடங்கினான்.